கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒரு மனிதன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன், இந்த மாலை வேளையிலே சத்திய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது என்று சொல்லும்போது நம்முடைய இருதயம் தேவனை உறுதியாய் பற்றி இருக்க வேண்டும். அப்படி உறுதியாய் பற்றி இருந்தால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது கர்த்தர் பூரணமான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கை என்பது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையில் தான் நாம் ஓடுகிறோம். ஒரு பிரயாணத்திற்காக நாம் செல்லுகிறோம். ஒரு பஸ்ஸில் ஏறி திருச்சியிலேருந்து அல்லது எங்கேருந்தோ ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறோம். அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், டிக்கெட்டும் வாங்கியாச்சு. அந்த டிரைவர் நல்லா ஓட்டுவாரா ஓட்ட மாட்டாரா தெரியாது. அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், ஏதாவது விபத்துக்களை ஏற்படுத்தினவரா ஏற்படுத்தாதவரா தெரியாது. ஆனால் அவரை நம்பி நாம் ஏறி அந்த பஸ்ஸில் அமருகிறோம். அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய இடத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். நாம் இறங்கி நம்முடைய வேலைகளை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையும் பாருங்களேன். ஒரு பையன், அவனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அந்த பெண் இவனோடு கூட சரியாக குடும்பம் நடத்துவாள், இவனோடு இசைந்து கடைசி வரையிலே நடப்பாள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பையனுடைய தாய் தகப்பனும் அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனும் ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் நம்பிக்கை இருக்கிறது. பெண்ணுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பையன் கடைசி வரையில் கைவிட மாட்டான், தன்னுடைய மகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பான், அவளுக்கு தேவையான ஆகாரம் கொடுப்பான், உணவு கொடுப்பான், உடை கொடுப்பான், அடுத்து பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த பிள்ளைகளை வளர்ப்பான் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு இருப்போம் என்ற நம்பிக்கை எல்லாமே பாருங்கள், நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது யார் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், எதற்காக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நன்றாக அதை கவனித்து பாருங்கள். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். என்றென்றைக்கும்னா இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் யாரை நம்பக்கூடாது என்று சொல்லுகிறார். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். 146ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இன்னைக்கு நாம் யாரை நம்புகிறோம் தெரியுங்களா? வசதியானவர்கள், நமக்கு உறவினர்கள், நண்பர்கள், யாரையாவது நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய படிப்பை நம்புகிறோம், நமக்கு இருக்கிற பண வசதியை நம்புகிறோம், வீடுகளை நம்புகிறோம், ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை நம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது யாரையுமே நீ நம்பாதேங்கிறார். யார் மேலும் உன் நம்பிக்கையை வைக்காதே. ஏன்னா எல்லாமே ஒரு நேரத்தில் அழிந்து போகிற பொருள்களாக இருக்கிறது. மனிதர்களை நம்புகிறோம். எத்தனை குடும்பத்திலே இன்னைக்கு பிரிவினைகள் பாருங்களேன். இவங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த நம்பிக்கையிலே கடைசி வரை நிலைத்திருக்கிறார்களா? இல்லையே. கணவனும் மனைவியும் எத்தனை பேர் பிரிந்திருக்கிறார்கள். சில குடும்பங்களில் பிள்ளைகளும் பெற்றோருமே பிரிந்திருக்கிறார்கள். அப்படியானால் என்ன? யாரை நம்ப வேண்டும்? ஒரு கணவனும் மனைவியுமா இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை தேவன் கனம் பண்ணுகிறார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது பாடின ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம்.
இதிலே 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இந்த பிதாக்கள் என்று சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். இவர்கள் யாரை நம்பினார்கள்? தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்துதான். ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு வந்தார்? தேவன் சொன்னார், நீ வாப்பா, உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால தான் ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார். சரி, நம்பி வந்த அவரை என்றைக்காவது கைவிட்டாரா தேவன்? இல்லவே இல்லை. கடைசி வரையிலே தேவன் நடத்தினார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எத்தனை அருமையான காரியம் பாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தப்பினார்கள். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், எல்லாருமே தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். முதலாவது தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த உலகம் ஒரு போராட்டமான உலகம். இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இருக்கிறது. சொல்லனாத சில நேரங்களில் துயரங்கள் வந்து சேருகிறது. நாம் நினைக்காத சில தீமைகள் வருகிறது. நாம் நினைத்து கொண்டிருப்போம், எல்லாம் நல்லா இருக்குப்பா, குடும்பம் சமாதானமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனால் இந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு யார்? கர்த்தர் ஒருவரே அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனிதர்களை நம்பினேன். எப்பொழுதென்றால், என்னுடைய தொழிலில் ஒரு பெரிய பிரேக் வந்தது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன், சரி எப்படியாவது தனியாக ஒரு இடத்தை பிடித்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லும்போது அங்கே அட்வான்ஸ் கொடுத்து நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து நிறைய பேர்த்திட்ட போய் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை என்று சொல்லி கேட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே இல்லைன்னு சொன்னாங்க, ஒருத்தர் கூட தரல. ஏன்னா இன்றைக்கி என்னை வந்து கேட்க முடியாது இல்லையா? இது நான் ஆரம்ப நிலையிலே சொல்லுகிறேன். மிகவும் போராட்டமான ஒரு வாழ்க்கை. என்ன செய்வதென்றே தெரியல. விற்கிறதுக்கு நகையும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாமே சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. கடுமையான போராட்டம். இந்த நேரத்தில் நான் அநேகரை நம்பினேன். என் இருதயம் நிறைய பேரை நம்பினது. எப்படின்னா, அவங்கள கேட்டால் கொடுத்துருவாங்க, இவங்கள கேட்டால் கொடுத்துருவாங்க, நம்ம தொழில் செய்யலாம், நல்லபடியாக வியாபாரம் பண்ணி நல்ல நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிலாம் என்னுடைய எண்ணங்கள். ஆனால் ஒருத்தருமே கொடுக்கல. அதற்காக நான் வருத்தப்படவும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் உடனே ஒரு தீர்மானம் பண்ணேன். கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, அப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். இப்போ இந்த வசனத்தை பார்த்த பிறகு மனதிலே ஒரு காரியம் வந்தது. சரி, கர்த்தர்கிட்ட போய் உட்காருவோம் என்று சொல்லி அந்த சின்ன கம்பெனியில் மேலே ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் இருக்கும். அந்த சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 8 அடி தான். வெயில் நேரம், ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்கும். அதில் ஒரு பழைய டேபிள் ஒன்று கிடக்கும், ஒரு பெஞ்சு ஒன்று இருக்கும், ஒரு பாய். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், என்னால் ஒன்றும் முடியாது, எனக்கு எந்த வகையிலுமே உதவி செய்ய யாரும் இல்லை. இப்போ நான் யாரையும் நம்பவும் இல்லை, பிரபுக்களையோ அல்லது மனுஷர்களையோ யாரையும் நம்பலை. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவனை நம்பாத அவன் ஆவி பிரியும், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று. உங்களை நம்பி நான் உட்கார்ந்துருக்கேன் என்று சொல்லி 1 மாதமானது, 2 மாதமானது. ஆனால் நான் தேவனை விடவே இல்லைங்க. அவரை பற்றின பிடிய விடவில்லை. அதான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அந்த பூரண சமாதானம் வருவதற்கு ஒரு காரியம் உண்டு. அப்போ கர்த்தரை நம்பி பிடித்து கொண்டு சில நேரம் அழுவேன், சில நேரம் உபவாசம் இருப்பேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அழுது தூங்கிடுவேன். யாராவது ஃப்ரெண்டுங்க பார்க்க வந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. இப்படி சேர்ந்து நாங்கள் ஜெபித்து 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 3 மாதம் முடிய போகுது. எனக்கு உண்மையிலேயே ஒரு புறம் நம்பிக்கை இருக்குது, ஒரு புறம் நம்பிக்கையற்ற நிலை. இப்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருகிறது. அந்த ஃபோனில் பேசினவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நாங்கள் ஒரு பர்சனல் லோன் தரலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பர்சனல் லோன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது, அது சிட்டி பேங்க் என்ற பேங்க்லேருந்து பாம்பேலேருந்து கூப்பிட்றாங்க. அப்போ நான் கேட்டேன், எனக்கு அந்த கார்டெல்லாம் நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். அந்த கிரெடிட் கார்டில் ரொம்ப வட்டி போட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன்,
கடைசியாக ஒரு 8000 ரூபா நேரில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த பணத்தை கொடுத்துருங்க, செக்கு கொடுங்கன்னு சொல்லி செக்கையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த கார்டை என்ன செய்யணுன்னு, நீங்கள் 4 வெட்டி அனுப்பிடுங்கன்ட்டார். சரின்னு 4 வெட்டி அனுப்பியும் விட்டுட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்கேருந்து ஃபோன் வருது. இது நான் சொல்கிறது ஒரு 4 வருஷம் கழித்து தான் இந்த ஃபோன் சம்பவங்கள், ஜெபம் எல்லாமே. அப்போ என்ன கேட்குறேன், இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து 1 லட்ச ரூபா பர்சனல் லோன் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. அப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எல்லாம் பேசணும். எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா தெரியாத, யாருன்னே தெரியாது, என்னை பார்த்தது கிடையாது, கையெழுத்து கிடையாது. ஆனால் அந்த நபர் சொல்லுகிறார், நாங்கள் தருகிறோம் என்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஒருவேளை சும்மா ஏதோ பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். மறுநாள் வழக்கம் போல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 3ஆவது நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வருது. பிரிச்சோம்னா 98,600 ரூபாய்க்கு ஒரு டிடி அனுப்பியிருக்காங்க, டிமாண்ட் டிராஃப்ட். அதை கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணி அன்னைக்கு தான் தகடு எடுத்து மறுபடியுமாக தொழிலை நான் ஆரம்பிக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், நினைவுகளுக்கு யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காரியம். அப்போ நான் கேட்டேன், எங்களோட அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் தான் முடிச்சிட்டீங்களே, எப்படிங்க கொடுத்தீங்கன்னா? அவர் சொல்கிறாரு, இல்லை 8100 ரூபா நீங்கள் தரணும், 8000 ரூபாய்க்கு செக்கு கொடுத்துட்டீங்க, அந்த 100 ரூபா உங்களதில் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அந்த 100 ரூபா நீங்கள் தர வேண்டியதாக இருந்ததுனால நாங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலை, கார்டு அனுப்பிட்டீங்க உண்மைதான், ஆனால் அந்த அக்கௌண்ட்டு சரியான நிலைமையிலே இயக்கத்தில் இருக்கிறதுனாலே இப்பொழுது நாங்கள் பார்த்து உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு 3 வருஷத்தில் எல்லாத்தையும் கட்டினேன். ஆனால் அந்த தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தவரை நம்பினபடியினால் அதன் பிறகு இன்றைக்கு வரை, நான் சொல்வதுதான் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு வரைக்கும் தேவன் என்னை கைவிடவே இல்லை. அவர் மேல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டாருங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 9:18 பாருங்க, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போவதில்லையா. சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், சோர்ந்து போனவர்கள் தேவ சமூகத்தில் போய் அமரும்போது தேவன் முகத்தை வெட்கத்திற்கு, அவமானத்திற்கு நீங்களாக்குகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் 3 பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். 3 பேருமே 3 பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்லுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏற்கனவே பயங்கரமான பாடு உபத்திரம், உங்களுக்கு யோபுன்னு சொன்னோடனே எல்லாமே தெரியும். பொதுவாக நீங்கள் எல்லாருமே இதை படிக்காதவர்களே இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாடுகள் வந்து விட்டது, பிள்ளைகள் இறந்து போனார்கள், ஆசை ஐஸ்வர்யங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, மனைவி சொல்லிட்டு தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு போயிட்டா, மகிமையை இழந்த ஒரு நிலை, அவருடைய மகத்துவத்தை இழந்து போன ஒரு மனிதன், உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு மனிதன் மறுநாள் காலையிலே ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறார். அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என்னை சாகடிச்சாலும் சரி, நான் அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டு விட மாட்டேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. எப்பொழுதுமே சரி, நாம் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. யோபு சொல்கிற வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. சரி, அவர் என்னை கொன்று போட்டால் நம்பிக்கையாக இருப்பேன் சொன்னதனுடைய வெளிப்பாட்டை பாருங்க, அருமையான பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், அங்கே யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் யோசித்து பாருங்கள். யாக்கோபு இதை குறித்து எழுதும்போது 11ஆம் வசனத்திலே, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். யோபுடைய பொறுமை, நான் 3 மாதங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். 3 மாதங்கள் முடியும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். உங்களுடைய வாழ்க்கையில சரி, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். அது எப்படிப்பட்ட தேவையாக வேணாலும் இருக்கலாங்க, சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். உங்களால் முடியாத ஒரு தேவை, ஏன்னா என்னுடைய நிலை அதுதான், என்னால் முடியாது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு உதவி இல்லை, யாருமே எனக்கு உதவி செய்ய ஒரு வழியுமே இல்லை,
என்னிடத்துல பொருளும் இல்லை. சரி, அடகு வைக்கலாம், இல்லை வித்தரலாம், ஒன்றும் வழி இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலே தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் இரக்கமுள்ள தேவன். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவருடைய முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய முடிவு என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், மறுபடியுமாக பிள்ளைகள், 7 பையன்கள், 3 பெண் பிள்ளைகள், மிகுதியான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். பாருங்க, எல்லாரும் திரும்பி வருகிறார்கள். அவனை விட்டு விலகி போனவர்கள் எல்லாருமே. எப்பொழுதுமே சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடப்பதை காண முடியுங்க. எல்லாரும் போயிட்டாங்க. சகோதரர்கள் போயிட்டான், மனைவி போயிட்டா, சகோதரிகள் இல்லை, எல்லாரும் போன நிலைமையிலே இப்பொழுது யோபுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய காரியம் நடக்குது பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோசிச்சு பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் எங்கே போயிருந்தாங்க? கஷ்டப்படும் போது, பாடுகள் உபத்திரவங்கள் நடுவில் நடந்து வரும்போது எங்கே போயிருந்தாங்க? சகோதரிகள் எங்கே போயிருந்தாங்க? முன் அறிமுகமான எல்லாரும்ன்றாரு. அப்போ முன் அறிமுகமான ஒருத்தர் கூட வரல. 3 நண்பர்கள் வந்தார்கள். அந்த 3 பேர் எப்படி இவரை குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் உனக்கு நேரிட்டது காரணமே நீ செய்த பாவம் தான், உன் அக்கிரமம் தான், இல்லைன்னா உனக்கு சம்பவிக்காது என்று சொல்லி எல்லாவற்றிலும் பேசுகிறார்கள், கேவலப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள். யோபு சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று. என்னுடைய உபத்திரவத்தின் நாட்களில் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலின் வாழ்க்கையில் வந்தது. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயிருக்கிறீர்களா? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தருடைய பாதத்திலே அமருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. அதனால தான் யாக்கோபு எழுதுகிறார். யோபின் புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? யாக்கோபு. பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஏறக்குறைய 4000 ஆண்டுகள்னு சொல்றாங்க. யாக்கோபு எழுதுகிறார், யோபுடைய பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, தேவனுடைய செயலின் முடிவையும் பார்த்திருக்கிறீங்களே ஐயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மன உருக்கமுடையவர், அவர் மிகுந்த இரக்கமுடைய தேவன், தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கிறவர், காயங்களை ஆற்றுகிறவர், வேதனைப்படுத்தி பார்க்கிற தேவன் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார், உங்கள் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். சேலஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க, வேணா பார்ப்போம், நீங்க உட்கார்ந்து பாருங்க, தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் கேளுங்கள், உங்கள் தேவைகளை அறிந்தவரிடத்தில் போய் நில்லுங்கள், நிச்சயமாய் அதை தருவார். யோபுடைய வாழ்க்கையில் அவர் தேவ சமூகத்தில் கிடக்கிறார், விழுந்து கிடக்கிறார். நீங்க பாருங்க, விழுந்து கிடக்கிறார். தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார், தன்னுடைய பிள்ளையினுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதே கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நேற்றும் அவர் மாறவில்லை, இன்றைக்கும் மாறவில்லை, நாளைக்கும் அவர் மாற மாட்டார். யாராலும் மனிதர்களாலே அவருடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. மனிதர்களுடைய சுபாவம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதரை நம்பாதே. நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க, நிச்சயமாக ஏமாற்றி விடுவார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை ஏமாற்றுவார்கள் அல்லது கைவிட்டு விடுவார்கள். உங்களை விட்டு தாண்டி போவாங்க. உங்களை விட நல்ல வசதியான ஆள் வரும்போது அங்கே போய் பழக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தர் எப்படி தெரியுமா? உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்திருக்கிறேன், நீ என் மேல் வைத்த அந்த அன்பு, என்னை நேசித்த அந்த நேசத்தை நான் இன்றைக்கு வரை நினைக்கிறேன் என்றார். நிச்சயமாகவே உங்களுடைய பக்தியை அவர் அறிந்த தேவன். அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க, நிச்சயமாக கைவிட மாட்டார். மனுஷர்கள் கைவிட்டு விடுவார்கள், எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு நாளும் அவர் செட்டைகளின் மறைவில் அடைக்கலமாய் வந்த யாராவது கைவிடப்பட்டிருக்கிறார்களா? ரூத் வந்தாலே கைவிடப்பட்டாளா? எஸ்தர் கைவிடப்பட்டாளா? யோசிச்சு பாருங்க. தானியேல் கைவிடப்பட்டானா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கைவிடப்பட்டானா? யார் கைவிடப்பட்டார்கள்? ஒருத்தரை சொல்ல முடியும் உங்களால். யாரையும் கைவிடாத ஒரு ஆண்டவர். அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக மட்டும் இருக்கணும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் நன்மை செய்கிற தேவன். ரெண்டாவது ஒரு நபரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்டவன்னா 25 வயதிலே
அவன் ராஜாவாகிறான். நல்ல ஒரு வாலிப பையன், 25 வயதில் ராஜாவானா. ராஜாவான பிறகு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய முதல் நோக்கமே தேவாலயம்தான். அவன் தேவாலயத்துக்குள்ளே தான் போகிறான். நீங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்தவுடன் அவன் தேவாலயத்துக்கு போவான். தேவாலயத்தை போய் சுத்திகரிப்பான். எல்லாரையும் கூப்பிடுவான், என்னப்பா அப்படி பூட்டி போட்டு வச்சுருக்கீங்க, ஆலயம் ஏன்ப்பா பூட்டி கிடக்குது, பூரா அசடுகள், தேவையில்லாத காரியங்கள் தேவாலயத்துக்குள்ளே கிடக்குது. தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற வாசஸ்தலம் அது. அது பழைய ஏற்பாட்டில் தேவாலயம், இன்றைக்கு நாமே ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக, பரிசுத்தமான இருதயமாக, தேவன் வாசம் பண்ணுகிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன இருக்கிறது? அநேகருடைய இருதயம் கல்லர் குகையாக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். தேவ ஆவி நம்மிலே வாசமாக இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே, 5ஆம் வசனம், அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பாருங்க, தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்த ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறான். 25 வயது வாலிபன். இந்த வாலிபன் குறித்து வேதம் என்ன எழுதுகிறது பாருங்க. அவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தானா, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்களிலே ஒருத்தர் கூட இல்லை. அவனுக்கு முன்னுன்னு பார்க்கும்போது பாருங்க, தாவீதெல்லாம் அந்த அட்டவணையில் வருகிறவர் தான். ஆனால் அவரையே சொல்லலை. இவன் அவ்வளோ நம்பிக்கை இருந்தானா. அப்போ அவனை குறித்து பேசும்போது வேதம் என்ன சொல்கிறது? யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. அப்போ அவ்வளோ நம்பிக்கையாக அவன் இருந்தபடியினாலே, கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்களும் சரி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு, அவரை தவிர நான் வேற யாரையுமே சேவிக்க மாட்டேன், இந்த இயேசு எனக்கு போதும், இவரைத்தான் நான் நேசிக்கிறேன், இவரைத்தான் நான் சேவிக்கிறேன், இவரே என் இரட்சகர், இவரே என் மீட்பர், இவரே என் மேய்ப்பர் என்று சொல்லி உங்களை முற்றிலுமாய், உங்கள் குடும்பத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவரை சார்ந்து கொண்டீர்கள் என்றால், கர்த்தர் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருப்பார். அன்றைக்கு அக்கினி சூளையிலே இறங்கி உலாவின அதே தேவன், சிங்கக்கபிலே இறங்கின கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளும் வாசம் பண்ணுவார். இது நான் தங்கும் இடம் என்று சொல்லுவார். உங்களை பார்த்து உங்கள் இருதயம் மட்டுமல்ல, உங்கள் வீடே அவர் வாசஸ்தலமாய் மாறிவிடும். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். யோசித்து பாருங்கள், நீங்கள் யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? எசேக்கியா ஒரு வாலிப பையன். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இந்த வயசெல்லாம் இல்லைங்க, இன்னும் வயசாகட்டும்னு சொல்கிறான். எந்த வயதிலே தேவனை தேடுவது? வாலிபனே, உன் வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ 70 வயசில் நினைச்சு என்ன பண்ண போற? சாக போகும்போது இல்லை, வாழும்போது கர்த்தரை நினைக்க வேண்டும். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் நீ வாழ வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். நீ எழுந்து பிரகாசிக்கும்படி உன்னை செய்வார். உன் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் காண முடியும். பாருங்க, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஆனால் எதிரிகள் உண்டா? நிச்சயமா உண்டு. அவன் என்ன செஞ்சான் பாருங்க. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். நாம் எப்படி இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்திற்குள்ளே வந்துட்டோம். அவனுடைய அதிகாரத்தில் தான் இருந்தோம். அந்தகார இருளில் இருந்தோம், ஆச்சரியமான ஒளிக்கு இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டார் கர்த்தர். அப்போ அந்த அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். இங்கே அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் தள்ளிவிடுகிறான். இது பிசாசுக்கு அடையாளம். அசீரியா ராஜா என்பவன் அடிமைப்படுத்துகிறவன், கப்பங்கட்ட வைக்கிறவன், ஜனங்களை ஒடுக்குகிறவன். இப்போ இவன் ஆண்டவருக்குள்ளே வந்தவுடனே ராஜாவானால் இப்பொழுது தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறான், பஸ்காவை ஆசரிக்கிறான், தேவனை ஆராதிக்கிற ஆராதனை முறைமைகளை ஒழுங்குபடுத்துகிறான். இப்பொழுது அவன் அதிகாரத்தை தள்ளிவிடுகிறான். நாமும் அப்படித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோ, ரட்சிக்கப்பட்டோ, ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செய்தோ, பரிசுத்த ஆவியை பெற்றோ, இப்பொழுது பிசாசையும் அவன் கிரியைகளையும் தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிட்டான். அசீரியா ராஜாவை சேவிக்காமல் தள்ளிவிட்டான். பிசாசை தள்ளிவிட்டீங்கன்னா அவனுக்கு கோபம் வரதான் செய்யும். அவன் உடனே உங்களை முயற்சி பண்ணுவான். என்ன முயற்சி பண்ணுவான்? எப்படியாவது கெடுக்கணும், எப்படியாவது உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பேதுரு சொன்னபடி வகை தேடுவான்.
ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் என்றைக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினீர்களோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், உங்களுக்கு கேடகமாக இருப்பார், துருகமாக இருப்பார், தாவரமாக இருப்பார், உங்களுக்கு தஞ்சமாக இருப்பார். அவர் உங்களை சூழ்ந்திருக்கிற தேவன். ஒரு வசனத்தை நீங்கள் பாருங்க, வேதம் சொல்லுகிறது 115ஆம் சங்கீதம் 115 9ஆம் வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். 2 வார்த்தை மறுபடி பாருங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, உனக்கு நான் துணையாகவும் கேடகமாக இருக்கும். துணை என்பது ஏற்ற துணை, உற்ற துணை. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கணவன் மனைவி ஏற்ற துணை என்றால் என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியல, பெரும்பாலும் அதில் குறைவு வருகிறது. ஆனால் கர்த்தர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், ஏற்ற துணையாக உற்ற துணையாக கூடவே வருகிற தேவன், ஒரு நாளும் கைவிடாத தேவன். உங்கள் பிள்ளைகளுக்கு அவரை குறித்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதியுங்க. அப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவருடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க, பையன்களுக்கு சொல்லி அனுப்புங்க, டேய் நீ தனியாக போகலை, உங்கூட கர்த்தர் வருகிறார், உன்னை நடத்துவார், உன்னை போதிப்பார், உணர்த்துவார், நீ அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி கொடுங்க. கர்த்தர்கிட்ட பேச சொல்லி கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கே சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே. கர்த்தர்கிட்ட பேச சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, உடனே ஏதாவது ஒரு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லு, சும்மா தெரிவி. நீ ஒன்றும் போராடி ஜெபம் பண்ண வேண்டாம், ஆண்டவர்கிட்ட பேசு. அவர் உன்னிடத்தில் பேச விரும்புகிறார், அவர் உன்னோடு பழக விரும்புகிறார், உன்னோடு நடக்க விரும்புகிறார், உன்னோடு நிற்க விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், துணையும் கேடகமாக இருக்கிறார். அதுதான் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை அருமையாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க கர்த்தர், யோசித்து பாருங்கள். அப்போ எசேக்கியா அசீரிய ராஜாவை அவனுடைய ஆளுகையை தள்ளி விடுகிறான். இப்பொழுது அவன் கோபம் அடைகிறான், யுத்தத்துக்கு வருகிறான். யுத்தத்துக்கு வரும்போது கேட்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க. நீ தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி எங்களை தள்ளிட்டியப்பா, இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? யாரை நீ நம்புறப்பா? உங்கள் தேவனையா? அவர் தானப்பா நாங்கள் இவ்வளோ நாள் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்தார். நீ அவர் மேலே அவரை போல நம்பி வச்சிருக்கிறேன், அவர் தான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்கிறியப்பான்னு சொல்கிறான். வேதம் பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 32 7-8 வசனங்களிலே எசேக்கியா ராஜா ஜனங்கள்கிட்ட பேசுகிறான் ஒரு வார்த்தை. ரொம்ப ஒரு அருமையான காரியத்தை எசேக்கியா பேசுகிறான். காரணம் என்ன தெரியுங்களா? தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் தெரியும் தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமையுள்ள காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அப்போ சொல்கிறான் பாருங்க, ஜனத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜனத்தின் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன் அண்டையில் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா! எத்தனை நம்பிக்கை, எத்தனை பாருங்க, எவ்வளோ தெரிந்து வச்சிருக்கான் பாருங்க தேவனை குறித்து. அவனோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது எலிஷாவுக்கும் தெரியுமா? எலிஷாவுக்கு சீரிய ராணுவம் அந்த மலையை சுற்றிக்கிட்டு இருக்கும் போது வேலைக்காரன் போய் பார்த்துட்டு ஐயோ செத்தோண்டு ஓடியாருவான். ஆண்டவனே அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து விடுங்க அப்படின்னு சொன்ன. கண்ணை திறந்தா மலையிலே சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் தூதர்களும் நெருப்பாக சுற்றி கொண்டிருப்பார்கள். அவன் கண்ணை திறந்தவன தான் பார்க்குறான். யோசிச்சு பாருங்க, சீரிய ராணுவம் வழியில் ஏறி வரும்,
தேவனுடைய இராணுவத்திற்கு வழி தேவையில்லை, பறந்து வரும். அதனால தான் பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் நமக்கு ஆதரவாயிருப்பார். யோசிச்சு பாருங்க. பாருங்க, அவன் சொல்றான், அடுத்த வசனத்தை பாருங்க. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எப்படி பேசுறான் பாருங்க. அவங்களோட இருக்கிறதெல்லாம் மாம்சபுயா, நம்மோடு இருக்கிறது கர்த்தரியா, நீ ஏன் கவலைப்படுற? கர்த்தர் நம்மோடு நமக்காக யுத்தம் செய்வாருப்பா. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் யுத்தம் செய்த எல்லாமே தெரியும் இவர்களுக்கு. செவி வழியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. யூதருடைய பாரம்பரியம் அதுதான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, செங்கடலை பிளந்தாருப்பா கர்த்தர், பார்வோனை அவன் சேனைகளையும் கடலின் ஆழங்களை தள்ளி போட்டாரு, யோர்தானை திருப்பினாரு, சும்மா வாரு ஆர்ப்பரிச்சாங்க, எரிகோ இடிந்து விழுந்துருச்சுப்பா, தண்ணீர் குவியலாம் நின்றுச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இப்படியே அது செவி வழியாக போய்கிட்டே இருக்கும். எழுத வேண்டியதில்லை, செவி வழியாகவே போகும், எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் சொல்கிறான், இல்லைப்பா அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை செய்ய நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு லெட்டர் அனுப்புகிறான். அதை பார்த்தீங்கன்னா அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3 இடத்துலையுமே எசேக்கியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கும். 37ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ எசேக்கியா என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஸ்தானாதிபதிகளின் கையில் இந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, எப்போவுமே நம்முடைய பிரச்சனையை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போக பழகணும். நமக்குள்ளே வச்சுக்க கூடாது, மனுஷர்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. நீங்கள் பாருங்கள், ஒரு திமிர்வாதக்காரன், அவனுக்கு நடக்க முடியாது, பெராலிக்கு வந்தவன், அவனால் நடக்க முடியாது. அந்த வீட்டில் திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இப்போ உள்ளே வர முடியல. என்ன செய்கிறார்கள்? அவனுடைய நண்பர்கள் ஒரு கட்டில் அவனை படுக்க வச்சு அந்த வீட்டின் மேலே ஏறி ஓட்டையெல்லாம் பிரித்து திறப்பாக்கி நேராக ஆண்டவருக்கு முன்பாக இறக்குறாங்க. இப்படியே பார்க்குறாரு, பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணன் பார்த்தா மேலேருந்து இறங்கி வரான். என்ன இவனை கட்டிலோட கொண்டு வராங்களேன்னு பார்த்துட்டு அவனை குறித்து ஆண்டவர் சொல்லி அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். எப்படியாவது ஆண்டவர் இயேசு முன்பாக கொண்டு போய் விட்டா சுகமாயிடுவான். அவர் பார்த்தார், உன் பாவத்து உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நடனவுடனே அவன் தூக்கிக்கிட்டு வாசல் வழியே வெளியே போயிட்டான். பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன். இங்கேயே அதே தான், ஒரு லெட்டர் அனுப்புகிறான், அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். கர்த்தர் அதை பார்க்குறார் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் என்று சொல்லிவிட்டு இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் 20ஆம் வசனம் பாருங்க, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்றான். நீர் ஒருவர் தான் தேவன் என்று அறிய வேண்டும், இந்த தேசமே அறிய வேண்டும். தாவீதுக்கும் அதே எண்ணம் பாருங்க. தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவன் தான் எசேக்கியா. தாவீது கோலியாத்துக்கு பிரச்சனை பண்ணி கோலியாத்து வரும்போது அவன் என்ன சொல்றான், இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை இன்னைக்கு பாப்ப, நீ நாளைக்கு அல்ல, இன்னைக்கு பாரு. நான் என்ன நாயா கம்போட வர்றேன்னு சொல்லி அவன் இவனை ஏளனமாக பேசுவான். அவனை பார்த்து அவன் சொல்லுவான், இல்லை நான் யார் மூலமாக வர்றேன்னு உனக்கு தெரியாது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் மூலமாக வருகிறேன். இப்படி ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை உலகம் அறியும். இன்னைக்கு நானும் சொல்லுகிறேன், உலகம் அறியும். தேவனே ரட்சகர், தேவனே மீட்பர், எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிறவர். அவர் பாருங்க, உக்கிர கோபம் கொள்ளுகிறார். இவன் லெட்டரை விரித்து ஜெபம் பண்ண உடனே அதுக்கு தான் சொல்லுவேன், ஒரு காரியம் ஏதாவது ஒரு தேவைன்னா அதை ஒரு சின்ன நோட்டில் எழுதுங்கம்மே. அந்த ப்ராப்ளம் என்னவோ, ஒரு காரியம், ஒரு திருமணம் நடக்கலையா, ஒரு நோட்டில் எழுதுங்க. உடம்பு சரியில்லையா, எழுதுங்க. எழுதிட்டு ஜெபம் பண்ணும்போது அதை கொண்டு விரித்து வைங்க. உங்களுக்கு முன்னாடி முழங்கால் போடுறீங்களா, முன்னாடி வச்சுருங்க. ஆண்டவரே இதை பாருங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள். இதை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 20ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, 17ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். பாருங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே. நீதிமான் கூப்பிடுதலை கேட்கிற கர்த்தருங்க. நீதிமான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்டு பதில் தருகிற தேவன். அவர் செவியை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல.
அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஒரு தூதனை அனுப்பிவிடுகிறார் இரவிலே. அவன் 185,000 பேரை கொன்று போடுகிறான். காலையில் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. சனகரிப்பு அவன் தேவாலயத்துக்கு போகிறான், அவன் பிள்ளைகளே அவனை கொன்று போடுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. தேவனுக்கு விரோதமாக எழுந்தால் யாராலும் வாழவும் முடியாது. தேவனை சார்ந்து கொண்டால் தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள்? யாரிடத்துல போகிறீர்கள்? மூணாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அழகாக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். உன் சந்ததி இவ்வளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லாரு? ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆபிரகாம் அறையில். இப்போ ஆண்டவர் கூப்பிட்றாரு, வெளியே வாப்பா. நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களிலே அது இருக்குது. வெளியே வா, வந்து வானத்து நட்சத்திரங்களை பாரு, இதை என்ன கூடுமானால் என்ன அப்படிங்கிறாரு. அவன் எண்ண முடியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வளமாக இருக்குயா. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். இதை பவுல் எழுதுகிறார், ஐயா இவ்வளவா இருக்கும் என்று சொன்னதை நம்புவதற்கு ஏதுவில்லை. ஏன்னா ஏதுவான சூழ்நிலை இல்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். என்ன நம்பிக்கை? தன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையான ஒரு தேவன், அவர் கடைசி மட்டும் வழிநடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நடத்துகிறவர், எந்த சூழ்நிலையை கைவிடாத ஒரு தேவன். 19ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். அவன் நினைக்கவே இல்லைங்க. வயசாகி போச்சு, சரீரத்தில் பலனத்து போச்சு. இஸ்மவேல் பிறக்கும்போது பலன் இருந்துச்சு. ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கும்போது பலன் 87 வயசில். இப்போ பலன் இல்லை, நல்லா தெரியுது. ஏன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா இதை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அங்கே தூதர்கள் வருகிறார்கள். எதனா சோதோம் கொமோராவை அழிக்கும்படியாக வரும்போது இப்போ அவர் பார்த்துட்டு வாங்க இருங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி உட்கார சொல்கிறார். இந்த நேரத்தில் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்த வயதுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். உள்ளத்தில் தான் பேசுகிறாவா. நகைத்து, ஆண்டவரே நான் கிழவியாக இருக்கிறேன், இப்போ பிள்ளையெல்லாம் பெறமான்னு சொல்லி நினைக்கிறா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு குமாரன் இருப்பான். தேவன் சொன்னால் சொன்னதுதாங்க. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தா என்று சொல்லுகிறார். ஏன்னா சாராளுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் ஆபிரகாமை கொண்டு எழுதுகிறார். பவுல் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆமாம், ஆபிரகாமை கொண்டு எழுதுகிறார், சாராரை குறித்து எழுதவில்லை. என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அறக்குறை இல்லை, காப்பாசி நம்பினாங்க, அறவாசி நம்பினா, முக்கா நம்பினா இல்லை, முழுசா. நீங்களும் கர்த்தரை எப்படி நம்பணும்? முழுசாக நம்பணும். ஏன்னா இந்த சகரியா எலிசபெத்துன்னு 2 பேர் புதிய ஏற்பாட்டில் லூக்காவில் எழுதுவாங்க. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதில் சகரியா தேவாலயத்தில் இருப்பார். அப்போ ஆசாரிய ஊழியம் அவர் செய்கிறார், ஆசாரிய கோத்திரம். அதனால் என்ன பண்ணுவார், திடீர்னு ஒரு தூதன் இந்த மாதிரி உனக்கு குழந்தை பிறகுன்னே இவர் அதை நம்ப மாட்டார். நம்பாதனால நீ உனக்கு பிள்ளை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பேன்றார்.
யோசிச்சு பாருங்க, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு எவ்வளோ எந்த நிலையில தேவன் பிள்ளையை கொடுக்குறார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாமுக்கே கொடுத்தார், நமக்கு என்ன கொடுக்க மாட்டாரான்னு சொல்லியிருக்கணும். இல்லை, நம்பலை. இங்கே ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. இது யாருக்காக எழுதப்பட்டிருக்குங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்பொழுது செய்வார்? அவரை நம்பும் போது. நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னான் யோபு. கர்த்தர் என்ன செய்தார்? மறுபடியுமாக கட்டி எழுப்பினார். எசேக்கியா, அவனைப் போல அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தவன் ஒருவனும் கிடையாது. தூதனை அனுப்பி 185,000 பேரை சங்கரித்து போட்டார். அதன் பிறகு அவனுக்கு வியாதியின் படுக்கை. அதிலே 3 நாள் தான் அத்திப்பழத்தை அடையை கொண்டு வந்து போடுங்கள் என்று சொல்லி சுகமாக்கினார் கர்த்தர். அற்புதங்களை செய்கிற தேவன். இங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம், 100 வயது, சரீரம் செத்து போனது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஈசாக்கை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். அதே கர்த்தர், இன்றைக்கு மாறாத கர்த்தர், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எனவே கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தராகிய யெகோவாவை என்றென்றைக்கு நம்புங்கள். அவர் நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நம்பிக்கையிலே விழுந்து போகாதிருங்கள். நம்பிக்கை விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசம் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வரும். நம்பிக்கை வந்த பிறகுதான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த பிறகு நம்பிக்கை வராது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேவனை நம்புங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் தேவன் செய்து முடிப்பார். சகல நன்மைகளாலும் உங்களை திருப்தியாக்குவார். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்பிக்கை இழந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போன நிலைமையில் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீங்கள் யார் என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. நாகும் 1:7 வாசிக்கிறோமே, தேவன் ஒவ்வொருடைய நம்பிக்கையும் கனப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி அவர்களுக்கு நிறைவேறட்டும். ஆண்டவரே, யோபனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கட்டி இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த தேவன், எசேக்கியாவுக்கு யுத்தம் செய்த தேவன், ஆண்டவரை ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை கொடுத்த தேவன், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இழந்து போன நன்மைகளை கொடுப்பீராக, புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord.